திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 727, அதிகாரம் அவையெஞ்சாமை. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு சகல சாஸ்திரங்களையும் அறிந்த வித்யாசாகர் என்ற புலவர் வந்தார். அவையில் அவரது தனது திறமையை வெளிப்படுத்தினார். அந்த அவையில் இருந்த பெத்தண்ணா, சூரண்ணா, திம்மண்ணா போன்ற புலமைமிக்க புலவர்கள் கூட அவரிடம் வாதிட அஞ்சினர். அதனால் வித்யாசாகர் தன்னிடம் வாதிட தகுதியானவர்கள் இல்லை என்று மிகுந்த கர்வம் கொண்டார். அப்போது தெனாலிராமன் இங்கு வந்து, பண்டிதரே, உம்மிடம் வாதம் புரிய நான் தயார், இன்று போய் நாளை வாருங்கள் என்றார். மறுநாள் தெனாலிராமன் ஆஸ்தான பண்டிதரை போன்று உடையணிந்து கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டுடன் அவைக்கு வந்தார். அந்த கட்டை பார்த்த வித்யாசாகரால் அது என்னவாக இருக்கும் என்று ஊகிக்க முடியவில்லை. ஆகையால் தெனாலிராமனிடமே அதை பற்றி கேட்டார். அதற்கு தெனாலிராமன் கம்பீரமாக, இது திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூல், இதை கொண்டுதான் உம்மிடம் நான் வாதிட வந்துள்ளேன் என்றார். வித்யாசாகருக்கு குழப்பம் மேலிட்டது. இது போன்ற நூலை அவர் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த நூலில் என்ன கூறியிருக்குமோ, அதற்கு தம்மால் பதில் சொல்ல முடியுமோ முடியாதோ என்று பயந்தார். அதனால் நயமாக வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்றிரவு வித்யாசாகர் பலவாறு சிந்தித்தார். இதுவரை தோல்வியே கண்டிராத அவர் தெனாலிராமனிடம் தோல்வியடைய விருப்பமில்லை. அன்று இரவே யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டே சென்று விட்டார். மறுநாள் காலை இச்செய்தி கிடைத்ததும் தெனாலிராமனை அனைவரும் பாராட்டினர். பிறகு மன்னர் அவரிடம், நீ வைத்திருக்கும் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூலை பற்றி நானும் அறிந்ததில்லை, அதை எங்களுக்கு காட்டு என்றார். தெனாலிராமன் பட்டு துணியை பிரித்தார். அதில் சிறிது எள், விறகு, எருமையை கட்டும் கயிறு மட்டுமே இருந்தன. அதை கண்டதும் எல்லோரும் வியப்புற்றனர். அப்போது தெனாலிராமன், அரசே, திலகம் என்றால் எள், காஷ்டம் என்றால் விறகு, மகிஷ பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு. இதன் உட்பொருளை வைத்துதான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று சொன்னேன். இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார் என்றார். மன்னர் தெனாலிராமனின் தைரியத்தையும் மதிநுட்பத்தையும் பாராட்டி பரிசீலித்தார். அவையில் பேச பயப்படுகின்றவர் கற்ற நூல் பகை முன்னே நடுங்கும் பேடியின் கையில் இருக்கும் வாளுக்கு சமம் என்பதை பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அவைக்கு அஞ்சுவது தாழ்வு, அவை அஞ்சாமல் இருப்பதே உயர்வு.